ஓகே பரந்தாமன், எண்ணிக்கை கூடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கான நன்மை தானே இது, அரசியல் சட்டம் சொல்றது தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்றேன். அரசியல் சட்டம் சொன்னது தான் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட அந்த திருத்தத்தை கொண்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. அதே அரசியல் சட்டம் தான். அப்போது நீங்கள் அரசியல் சட்டத்தின்படி பண்ணுறீங்களா இல்லை அரசியல் பண்ணுறீங்களான்ற ஒரு கேள்வி கேட்டார். மோடி அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தை பண்ணுறாரு, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேராசிரியர் பேசும்போது தொடக்கத்தில் சொன்னார். அரசியல் சாசனத்தின் மீது அரசியல் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் விஷயம். நீங்கள் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு அந்த சரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் போகணும்னா இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி போகிறது ரைட் ஃப்ரம் 51 இருக்குது. 2 முறை அதுக்காக திருத்தம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டது தான் ஏற்கனவே இவங்க பிரதமர் இவங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடைபெற்றதுன்றதை வந்து பேராசிரியர் கன்வீனியண்ட்டாக மறந்துடுறாரு. இன்னொன்று டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது தொகுதி எல்லை வரையறை இதெல்லாம் பேசும்போது இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு காலத்தில் பிஜேபி வருமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இங்கே பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. நீங்கள் அரசியல் பற்றி தான் பார்க்குற, அரசியல் சூழ்நிலை மாறும்னு பேசுகிறார். நாம் அரசியல் சூழ்நிலைக்காக டீலிமிட்டேஷனை பற்றி பேசலை. பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும் எதிர்காலத்தில், ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா பர்த் கண்ட்ரோல் கேட்குற ஆர்குமெண்ட் வந்து 543 அப்படியே இருக்கணுமா? நீங்கள் வந்து 71 மக்கள் தொகைக்கு 543 ஓகே, இன்னைக்கு பல மடங்கு பெருகி இருக்கு, மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு அதிக எம்பிக்கள் வேண்டாமா? நல்ல கேள்வி வைக்கிறார். இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு தான் அந்த 145 கோடி மக்கள் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து பல திட்டங்களை போட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இந்த இதே 145 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் அந்த 543 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எண்ணிக்கைகளை நீங்கள் கூட்டுவதில் பாப்புலேஷன் ஒன்று வைக்கும் போதில் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது பர்த் கண்ட்ரோல் குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறைப்படுத்தின மாநிலங்கள் பாதிக்கப்படுது. அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லையே கவர்மெண்ட்டிட்ட. நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க. உட்கட்டமைப்பில் வளர்ந்த மாநிலங்கள், கல்வி கட்டமைப்பில் வளர்ந்த மாநிலங்கள், பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்ட மாநிலங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதிகமான எம்பிஸை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இதையெல்லாம் வந்து பை டிஸ்கஷன் இதை பேச வர சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். இதையெல்லாம் பேசுறது எப்போ வரும்னா, இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை 30 ஆண்டு காலத்துக்கு ஒதுக்கி வைங்கன்னு சொல்லும் போது இது இடைப்பட்ட காலத்தில் நம்ம பேசலாம். நீங்கள் புது கோணத்தை சொல்கிறீங்க. இதுவரையிலும் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ, 2 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ, 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்றது தான் டீலிமிட்டேஷனில் நடந்திருக்கிற ஒன்று. நிலப்பரப்பு பெருசு சிறுசு அப்படின்னு பார்க்கல. ஆமாம், மக்கள் தொகை தான் ஒரு கணக்கீடாக. 234 தொகுதிக்கும் அப்படி தான் இருந்தது, 39க்கும் அதுதான், 543க்கும் அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ஒரு வெயிட்டேஜாக வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து கல்வியில் படிச்சிருக்காங்களான்றதுக்கு வெயிட்டேஜ் வச்சுக்கோங்க. இப்படிலாம் இதுவரையிலும் யாரும் சிந்திக்கல. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்கள் மக்கள் தொகையை முன்னிறுத்துறீங்க. இப்போது 1971 4.11 கோடி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை. அன்றைக்கு உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் இன்னைக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸில் 7.21 கோடி தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன், 19 கோடி உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன். 40 வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் வெறும் 3 கோடி தான் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் 8லேருந்து 19 கோடிக்கு எகிரி இருக்குது. ஸோ அங்கே அதை வந்து அவங்க கட்டுப்படுத்தலை, ஆனால் தமிழ்நாடு கட்டுப்படுத்தியிருக்கு. அப்போ அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுமா இல்லையா? நாங்கள் கட்டுப்படுத்தணுன்ற காரணத்துக்காக எங்களுக்கு எண்ணிக்கை குறையும் போது நாங்கள் கல்வியில், பொருளாதாரத்தில், கட்டமைப்பில் நாங்கள் வந்து இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு கை கொடுத்துருக்கு, தமிழ்நாடு பங்களிப்பு கொடுத்துருக்கு. அப்போ இந்திய நாடாளுமன்றம் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் அதிகமாக இருக்கணுமே தவிர குறையக்கூடாது. அப்போ அதுக்கான ஒரு கிரைட்டீரியா, வழிமுறை இப்போ வந்து இன்னொரு கணக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள சென்சஸ் 71, குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பின்பு வந்தது 81. அதனால 71 அப்படின்னு வச்சுக்கிறீங்க. கரெக்ட். பட் எவ்வளவு காலத்துக்கு அதை வைத்துக் கொள்வீர்கள்? இன்னைக்கு நாடு பெருசாயிடுச்சு, பார்லிமெண்ட்டை பெருசா கட்டி வச்சிருக்காங்க. கரெக்ட். அப்போ வந்து வட மாநிலங்கள்ல அந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற நிலைப்பாட்டை பற்றி என்ன பேசுகிறாங்க அரசியல் கட்சிகள்? அப்போ அந்த கட்டுப்பாடை விதித்த அந்த விதி வந்து தப்பா? அப்போ கடைபிடிக்கிற மாநிலங்கள் தப்பா? அது என்ன சொல்கிறாங்க? அதை பற்றின கிளாரிட்டி இல்லையே. இல்லை நாங்கள் வந்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நாங்கள் என்ன பொறுப்பு அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா பாரதிய ஜனதா கட்சி? இதையெல்லாம் கணக்குகளுக்கு எடுத்து தான் சார் கடந்த பிரதமர்கள்லாம், அம்மையார் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் அல்லது அடல் பிகாரி வாஜ்பாயாக இருக்கட்டும், சரி இது காலப்போக்கில் இது இப்போ வந்து கட்டுப்பாட்டுக்கு எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ அண்ணன் பீட்டர் படிப்பு வளர்ந்துச்சுன்னா
குழந்தை பெற்றுக்கொள்வது குறைஞ்சிரும், பெண்கள் வேலைக்கு போறது அப்படின்றதும் எஜுகேஷன் வளர்ந்ததுன்னா குறையுது. வந்து ஒரு அரசாங்கம் இப்போ வந்து யாரும் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிரச்சாரம் செய்யறது இல்லை. தேவையில்லை சார். ஒரு காலகட்டத்தில் டிவி தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார். இது தமிழ்நாடு ஏன் வந்து இது ரொம்ப எஃபெக்டிவ் மேனர் இருந்ததுன்னா, அந்த சமூக பொருளாதார பகுத்தறிவு சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே கிடைச்சிது. பெண்களுக்கான கல்வி உரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை, இதையெல்லாம் பற்றி ஒரு புரிதல் தமிழ்நாட்டில் இருந்த காரணத்தினால தான் திருமணம், குழந்தை அல்லது திருமணத்துக்கான வயது எல்லாவற்றிலும் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு அப்ரோச் பண்ண காரணத்தினால தான், வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இல்லை, இந்த பகுத்தறிவு சித்தாந்தமும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம குழந்தை பேரை கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் என்ன சார் இருக்குது, எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரோட் மேப் வச்சுருக்காங்க அந்த மாநில அரசுகள்லாம். இப்போ அதை பற்றின ஒரு கட்டுப்பாடு என்ன, ஏன் ஒன்றிய அரசு அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட மாட்டேங்குது? நீங்கள் குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டேக்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம், வரக்கூடிய வருவாயெல்லாம் உங்களுக்கே அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிபேட்டே இல்லையே. அட்லீஸ்ட் இப்போயாவது அந்த டிபேட்டை கொண்டு வாங்க தான் நாங்கள் கேட்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.